சர்வதேச போதை ஒழிப்பு தின விழா மற்றும் உலக சுற்றுச்சூழல் தின விழா திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்றது. உலகளாவிய சர்வதேச போதை ஒழிப்பு தினம் திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மனநல பிரிவில் புதன்கிழமை மாலை 5 மணி அளவில் கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் சுகந்தி ராஜகுமாரி தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு துணை போலீஸ் சூப்பரண்டு பெனாசிர் பாத்திமா கலந்து கொண்டு போதை பழக்கத்தினால் ஏற்படும் சட்ட ஒழுங்கு மற்றும் சமூக பிரச்சனைகளை எடுத்துக் கூறினார். மனநல மருத்துவர் துறைத் தலைவர் மருத்துவர் உமாதேவி போதைக்கு அடிமைப்படுவதை கண்காணிக்க முடியாது, விலக்கி வைப்பதே மனித சமூகத்துக்கு நல்லது என்பதை வலியுறுத்தி, அதனால் ஏற்படும் உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், சமூக நலம் பாதிப்புகளை எடுத்து கூறி, அவற்றின் பாதிப்புகளில் இருந்து மீள முடியும் அதற்கான மனநல பிரிவில் உள்ள சிகிச்சைகளை எடுத்து கூறினார். மனநல மருத்துவர் மருத்துவர் நிரஞ்சனா தேவி, நிலைய மருத்துவ அதிகாரி மருத்துவர் சந்தானகுமார் மற்றும் மருத்துவர் செந்தில்குமரன், துணை மருத்துவ அலுவலகங்கள் மருத்துவர் செந்தில்குமார், மருத்துவர் லலித்குமார் ஆகியோர் விழாவை சிறப்பித்தனர். மருத்துவ மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி, செவிலியர் மாணவர்களுக்கு ஓவிய போட்டி, பயிற்சி மருத்துவர்களுக்கு மீம்ஸ் போட்டி நடத்தப்பட்டது. மேலும் விழாவில் மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நாடகங்கள் நடத்தப்பட்டது. விழாவின் முடிவில் அனைவரும் போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். முன்னதாக சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியின் சுற்றுச்சூழல் அமைப்பும் இந்திய மருத்துவ சங்கம் திண்டுக்கல் கிளையும் இணைந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 100 மரக்கன்றுகள் நடப்பட்டது. இதில் கல்லூரி முதல்வர் மருத்துவர் சுகந்தி ராஜகுமாரி, துணை முதல்வர் டாக்டர் கீதா ராணி, இந்திய மருத்துவ சங்கம் திண்டுக்கல் கிளையின் செயலாளர் டாக்டர் லலித்குமார், டாக்டர் ஜெயபிரபா, டாக்டர் காளிரத்தினம், டாக்டர் விஜயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். இதில் சிசு, மகிழம், செண்பகம், மகோகனி, பூவரசு, வேம்பு முதலான மரக்கன்றுகள் மியாவாக்கி எனும் ஜப்பானிய முறையில் நடப்பட்டது.